கப்பு ஜெயிக்கணுமா இல்லையா? ஆமா ஜெயிக்கணும். அதனால கேப்டனை மாத்தலாம். சரி சொல்லுங்க, எப்படி யாரு யங் கேப்டன் தானே நமக்கு. எதுக்கு எம் கேப்டனு? அதாவது ஹிஸ்டரி எடுத்து பாரு. ஹிஸ்டரி வரலாறா சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்ல யாரு சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். அவர்கிட்ட இருந்து ரிக்கி பாண்டிங்கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங்ஸ்ட போய் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாட்ட வந்துச்சு. கப்படிச்சாங்க. அடுத்து KKR ஃபர்ஸ்ட் கங்குலிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவுட்டி பாய்ட்ட வந்துச்சு. அப்ப அவர் ரெண்டு கப் அடிச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட வந்துச்சு கப் அடிச்சார். அப்போ எங்க பிளேயர் சீனியர் டு ஜூனியர், சீனியர் டு ஜூனியர், அதுவும் யங் பிளேயர்ட்ட வந்தாதான். கரெக்ட். சரியா? இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளும் பண்ண போறோம். இப்போ நம்ம சீனியர் 2-3 பேரு விளாண்டாங்க. இப்ப ஜூனியர் யாரு இருக்கா? குருநாள் பாண்டியா வேண்டாம். டிம் டேவிட் வேண்டவே வேண்டாம். புவனேஸ்வர் குமார் நல்லா இல்லலாம். இருந்தாலும் அவர் ஏற்கனவே கேப்டன் பண்ணிட்டாரு. யங் பிளேயர் கிடையாது. அதனால வேற யாரும் இல்லையா? வேற யாரும் தெரியல. படிதர் இருக்காருல்ல, அவர் கேப்டன் போட்டு விட்டுரு. ரஜாத் படிதர் அவர் தான் இனிமேல் நம்ம டீம் கேப்டன். அவர் ஸ்டேட்டுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கும் பண்ணுவார், நம்புவோம். இந்த உலகம் எங்களை நம்பிக்கிட்டு இருக்கு.